நிகிதா, இந்தியாவில் முதன்முறையாக ஒரு இளைஞர்கள் போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை படைத்து புதிய வரலாறு படைத்திருக்கிறது. கரப்பான் பூச்சி கட்சி இந்த போராட்டம் தொடங்கியது முதல் இப்போது நிறைவை நோக்கி நெருங்கியுள்ளது வரை நடைபெற்ற மிக முக்கியமான அம்சங்களை இப்போது நாம் பார்க்கலாம். இந்தியாவில் நீட் தேர்வு பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே நடைபெற்ற சூழ்நிலையில் மே 3ஆம் தேதி இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தால் கசிவானதால் அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டது. இரண்டாவதாக நீட் தேர்வு ரத்தை தொடர்ந்து கடந்த ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு மறுதேர்வாக நடத்தப்பட்டு ஜூலை 16இல் தேர்வு முடிவுகள் வெளியானது. நீட் வினாத்தாள் கசிவு பெரும் சர்ச்சையான சூழ்நிலையில் தேசிய தேர்வு முகமையில் பணியாற்றிய 47 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கரப்பான் பூச்சிகள் ஒட்டுண்ணிகள் என விமர்சித்ததால் அதே பெயரிலேயே காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சியை அபிஜித் தீப்கே ட்விட்டரில் உருவாக்கினார். அபிஜித் தீப்கே என்ற இளைஞரால் மே 16ஆம் தேதி உருவாக்கப்பட்ட அந்த கட்சியானது நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சனையை நாடு தழுவிய இளைஞர்களின் பிரச்சனையாக கையில் எடுத்து போராட தொடங்கியது. காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாக ஜூன் 28ஆம் தேதி முதல் சமூக போராளி சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தரில் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இதன் பிறகு 24 நாட்களுக்கு பிறகு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்ட நிலையில் இந்த போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய போது நாடாளுமன்றம் நோக்கி சிஜேபி அமைப்பினர் பேரணியாக செல்ல முயன்ற போது கலவரம் வன்முறை மூண்டது. 5 நாட்களாக நாடாளுமன்றமே முடங்கிய நிலையில் போராட்ட குழுவுடன் மத்திய அரசு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடைபெற்றது. சோனம் வாங்சுக் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீட்டால் உயிரிழந்தோருக்கு 1 கோடி ரூபாய் உதவித்தொகையும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் 3 கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவடைந்த நிலையில் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டபடி இன்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பினார். அதன் பின்னர் ராஜினாமா கடிதம் அனுப்பியதற்கு பின்னர் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்றும் இது ஒரு தொடக்கம்தான் என்றும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் சார்பாக பதிவிடப்பட்டிருக்கிறது. ராஜினாமா அறிவிப்பு வெளியானவுடன் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே போராட்ட களத்தில் வெற்றியை நிலத்தில் மண்டியிட்டு அறிவித்தார். போராட்ட களமேடையில் பூமியை தொட்டு வணங்கி அங்கு கூடியிருந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே வெற்றி பெற்று விட்டோம் என்று முழக்கமிட்டார் அபிஜித் தீப்கே மற்றும் சௌரவ் கோஷ், அசுதோஷ் ரங்கா உள்ளிட்டோரும் இந்த போராட்ட குழுவினர் ஒட்டுமொத்தமாக வெற்றி முழக்கங்களை எழுப்பினர். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் வரலாற்றில் முதன்முறையாக கல்வி அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செய்திருப்பது இதுதான் முதன்முறை. இது ஜென்சி போராட்டம் வெற்றி பெற்ற முழுமையான சம்பவ நிகழ்வு தொடக்கம் முதல் நிறைவு வரை வெளியிடப்பட்டிருக்கிறது. தீபிகா.